ராமேஸ்வரம் அருகே போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஒன்று இந்திய கடலோர காவல் படையினரை கண்டதுடன் நாட்டுப்படகில் வைத்திருந்த போதைப் பொருட்களை கடலில் தூக்கி வீசிவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபுரா. வணக்கம். இது பற்றிய முழு தகவல் சொல்லலாம். நிச்சயமாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடல் பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் இந்த கடல் வழியாக சமீப காலமாக தூத்துக்குடி, அதே போல மண்டபம், வேதாளி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக நாட்டுப்படகுகளில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று தனுஷ்கோடி கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக இந்திய கடலோர காவல்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது சந்தேகத்திற்கு இடமான நாட்டுப்படகு ஒன்று தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் பகுதி கடல் பகுதிக்கு சென்றது. இதனையடுத்து அவர்களை விரட்ட முயன்ற போது அந்த நாட்டுப்படகில் இருந்த நபர்கள் பண்டல் பண்டலாக படகில் இருந்து பெட்டிகளை கடலில் தூக்கி வீசி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனை அந்த படகில் இருந்த நபர் ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் அந்த தூக்கி வீசப்பட்ட பெட்டிகள் தற்போது எங்கும் கரை ஒதுங்கியுள்ளதா அல்லது கடலில் மிதக்கிறதா என்பது குறித்து மெரைன் போலீசார் தொடர்ந்து சோதனை செய்து வருவதுடன் தற்போது நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் இந்திய கடலோர காவல்படையினர் தங்களை பிடித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் இந்த படகுகளில் இருந்த போதைப் பொருட்கள், அதாவது குறிப்பாக ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கஞ்சா, வலி நிவாரண மாத்திரைகள் உள்ளடக்கி அந்த பண்டல்களை கடலில் வீசியதாகவும் இதனை தனது அதாவது கடையில் இருக்கக்கூடிய இந்த படகின் உரிமையாளருக்கு தெரிவிக்கும் விதமாக அந்த படகில் இருந்த நபர் வீடியோவாக பதிவு செய்ததாகவும் முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து அந்த வீடியோவின் அடிப்படையில் தொடர்ந்து உளவுத்துறை மற்றும் மெரைன் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.